அடுத்த லெசன், நெக்ஸ்ட் லெசன், ஆட்டம். ஆட்டம்ஸ். சொல்லுங்க போலாம். ஆட்டம்னா என்னன்றது நீங்க தெரிஞ்சிருக்கு, சொல்லுங்க போலாம். ஆட்டம்னாக்க சென்டர்ல புரோட்டான் நியூட்ரான் இருக்கும், சுத்தி வந்து எலக்ட்ரான்கள் வந்து சுத்தி வரும் சார். ஓகே. அப்புறம் சொல்லுங்கப்பா. சொல்லுங்க. ஆட்டம்ஸை பத்தி இன்னும் வேற நிறைய இருக்கு. ஆட்டத்தோட இது வந்து என்ன சொல்றாங்கன்னா, ஃபர்ஸ்ட் ஒருத்தர் சொல்லிட்டாங்க, சென்ட்ரல்ல வந்து என்ன இருக்கு அப்படின்னு சொன்னா புரோட்டானும் நியூட்ரானும் இருக்கு, அதை சுத்தி என்ன இருக்கு, எலக்ட்ரான் இருக்கு அப்படின்னு நம்ம சொல்லிட்டோம். இதான் நம்மளோட ஸ்ட்ரக்சர். இவங்க ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு விதமா சொல்றாங்க. ஃபர்ஸ்ட் யார் சாருக்கு இது பண்ணது அப்படின்னு சொன்னா டால்டன். டால்டன் அட்டாமிக் மாடல். சார் இவருடைய கான்செப்ட் என்ன அப்படின்னு சொன்னா, எவரி பார்ட்டிகல், ஒவ்வொரு துகள்களும் ஒரு மைன்யூட், ஒவ்வொரு பொருளும் ஒரு மைன்யூட் துகள், அதாவது சிறிய துகள்களால் ஆனது அப்படின்னு சொல்றாங்க. அப்ப எவரி மெட்டீரியல், ஒவ்வொரு பொருளும் இஸ் கம்போஸ்ட் ஆஃப் டைனி பார்ட்டிகல், ரொம்ப சிறிய துகள்களால் ஆனது. ஒரு பொருள்கள் சிறிய துகள்களால் ஆனது, அப்ப டைனி பார்ட்டிகல்ஸ். ஓகேவா? ஃபர்ஸ்ட் யார் சொல்றது? டால்டன். இந்த ஆட்டமை வந்து பிரித்தெடுக்க முடியாது அப்படின்னு சொன்னா இது என்ன பண்ணலாம்? இன்டிவிசிபிள். இந்த ஆட்டத்தை என்ன பண்ண முடியாது? கிரியேட்டும் பண்ண, அதாவது வந்து உருவாக்கவும் முடியாது, அழிக்கவும் முடியாது. ஆனா ஒரு ஆட்டத்துல இன்னொரு ஆட்டத்துக்கு என்ன பண்ண? இடப்பெயர்வு ஏற்படுத்தலாம். அப்ப நாட் கிரியேட்டட். neither be created nor be destroyed. அடுத்தது ஒரு கான்செப்ட் சொல்றாரு. அப்ப டால்டன் என்ன சொல்றாரு? எவரி பார்ட்டிகல் இஸ் கம்போஸ்ட் ஆஃப், ரொம்ப என்ன சொல்லிட்டாங்க இல்லையா, ஒரு சிறிய துகள்களால் ஆனது. அந்த துகள் அந்த அணுவானது என்ன பண்ண முடியாது? பிரித்து எடுக்க முடியாது. அது நம்மளால உருவாக்கவும் முடியாது, அது அழிக்கவும் முடியாது அப்படின்னு சொல்லிட்டு யாரு? டால்டன் சொல்லியிருக்காரு. அதே மாதிரி ஒரு சின்ன ஒரு கான்செப்ட் சொல்றாரு, ரேடியஸ் ஆஃப் ஹெவியஸ்ட் ஆட்டம். ரேடியஸ் ஆஃப் ஹெவியஸ்ட் ஆட்டம் எப்படி சார் இருக்குன்னா 10 times that of hydrogen. அப்ப ஹைட்ரஜனை விட 10 மடங்கு இருக்கக்கூடிய ஒரு பொருளை எவ்வளவு இருக்கும் அப்படின்னு, ஒரு துகள் பொருள்னு வச்சுக்கலாம். பொருள்ல எவ்வளவு இருக்கும் அப்படின்னு சொன்னா எவ்வளவு இருக்குன்னா, அந்த ரேடியஸ், அது பெரிய துகள்னு சொன்னா அப்ப ரேடியஸ், அதனுடைய ரேடியஸ் வந்து 10 times greater than the heaviest. எழுதிக்கலாமா?
ரேடியஸ் ஆஃப் த ஹெவியஸ்ட் ஆட்டம் அப்படின்னு சொன்னா மிக பெரிய அணுவானது அதனுடைய ஆரம் எப்படி இருக்குமா, ஹைட்ரஜனுடைய ஆரத்தை விட 10 மடங்கு அதிகமா இருக்கும். 10 மடங்கு அதிகமா இருக்கக்கூடிய ஒரு அணுவு தான் வந்து ஹெவியஸ்ட் அணுன்னு சொல்லுவோம். ஓகேவா, எழுதிக்கலாமா? மாஸ் எவ்வளவு சார் இருக்கும்? Mass is about 250 times than of hydrogen. அதே மாதிரி ஆட்டம் வந்து பாத்தீங்கன்னா ஸ்டேபிளா இருக்கும் அண்ட் எலக்ட்ரிக்கலி நியூட்ரல். அப்ப டால்டன் தியரியை பத்தி சொல்லுங்க போல, என்னென்ன கேட்பான்னு சொல்லுங்க போல, என்னென்ன இருக்கு சொல்லுங்க. ஃபர்ஸ்ட் டால்டன் தியரினா என்ன? ஒவ்வொரு பொருளும் சிறிய துகளால் ஆனதுன்னு சொல்லுங்க. ஒவ்வொரு அணுவும் சிறிய துகள்களால் ஆனது. அடுத்தது அந்த அணுவை வந்து பிளக்க முடியாது, உருவாக்கவோ அல்லது அழிக்கவோ முடியாது. ஓகே, அடுத்தது மிகப்பெரிய அணு வந்து ஹைட்ரஜனோட 10 மடங்கு அதிகமான ஆரம் கொண்டதா இருக்கும். ஓகே, அப்புறம் ஹைட்ரஜனை விட 250 மடங்கு அதிகமா இருக்கும். அப்புறம் ஆட்டம் வந்து ஸ்டேபிள், அப்புறம் எலக்ட்ரிக்கல் நியூட்ரலா இருக்கும். ஓகே, அவ்வளவுதான். இந்த கான்செப்ட் சொல்லி முடிச்ச உடனே அடுத்தது தாம்சன் வந்து அணுவினுடைய அமைப்பை பத்தி சொல்றாங்க. தாம்சன்ஸ் ஆட்டம் மாடல். அணுவனுடைய அமைப்பை பத்தி அவர் சொல்றாரு. இவருடைய கான்செப்ட் என்ன அப்படின்னு சொன்னா, அணுவானது ஆட்டம் இஸ் ஸ்பியரிக்கல் ஷேப்னு சொல்றாங்க. ஃபர்ஸ்ட் இப்ப ஷேப் சொல்றாரு. ஸ்பியரா இருக்கு, ஸ்பியரா இருக்கு. இது ஸ்பியரா இருக்கு. இதுக்குள்ள என்ன சொல்றாங்கன்னா, இந்த ஸ்பியர் இருக்குது. ஸ்பியர் வந்து எதனால் ஆனதுன்னா பாசிட்டிவ் சார்ஜால் ஆனது. இந்த ஸ்பியர் எல்லாமே இதுக்குள்ள என்ன இருக்குன்னா பாசிட்டிவ் சார்ஜ் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டாரு. புரிஞ்சுதுங்களா? அப்ப அந்த பாசிட்டிவ் சார்ஜ்ல எலக்ட்ரான் என்ன பண்ணிருக்காங்களாம், பொதிச்சு வைக்கப்பட்டிருக்கான். ஓகேவா? ஒரு வாட்டர் மிலான் எடுத்துக்கிறீங்க. அந்த வாட்டர் மிலான் இருக்கா? வாட்டர் மிலான் என்னன்னு தெரியலையா? அந்த சதை இருக்கு இல்லைங்களா, அந்த வாட்டர் மிலான் மாதிரி தான் இதுவும். அந்த வாட்டர் மிலானை கன்சிடர் பண்ணிக்கோ. அந்த சதை இருக்கு இல்லைங்களா, அந்த சதை வந்து எப்படி இருக்குன்னா பாசிட்டிவ் சார்ஜ்னு சொல்றாரு. அதுக்குள்ள அந்த விதை இருக்கு இல்லைங்களா, சீட்ஸ். அந்த சீட்ஸ் என்ன பண்ணிருக்கு, பொதிச்சு வச்சிருக்கா? அதுதான் எலக்ட்ரான் அப்படின்னு சொல்றாரு. அது வந்து ஒரு ஸ்பியரால் ஆனது. பாசிட்டிவ் சார்ஜ் நெகட்டிவ் சார்ஜும் ஈக்குவலா இருக்கும். நெக்ஸ்ட் அது அந்த கான்செப்டையும் சொல்லிடுறாரு. ஈக்குவல் நம்பர் ஆஃப் பாசிட்டிவ் சார்ஜ். equal number of positive and negative charge. அப்ப தாம்சன் ஆட்டம் மாடல் படி என்ன அப்படின்னு சொன்னா, இது ஒரு பெரிய ஸ்பியரா இருக்கு. அதுல பாசிட்டிவ் சார்ஜ்ல எலக்ட்ரான்கள் என்ன பண்ணிருக்குன்னா பொதித்து வைக்கப்பட்டிருக்கு. அடுத்தது ஈக்குவல் நம்பர் ஆஃப் பாசிட்டிவ் சார்ஜ் அண்ட் நெகட்டிவ் சார்ஜ் அப்படின்னு சொல்றாங்க. இப்ப இதனுடைய ரேடியஸ் எவ்வளவு சார் இருக்கு, இதனுடைய ஆரம், பாசிட்டிவ் சார்ஜினுடைய ஆரம் எவ்வளவு இருக்கு அப்படின்னு சொன்னா
10 to the power of minus 10 மீட்டர். இது அதனாலதான் இது என்ன பண்றாங்க அப்படின்னு சொன்னா, இதுக்கு நேம் என்ன சொன்னா ப்ளம் பட்டிங் மாடல். ப்ளம் பட்டிங் மாடல்னா அதுதான், அந்த வாட்டர் மிலான் மாதிரி இருக்கிறதுனால, வாட்டர் மிலான் இருக்கு, அந்த வாட்டர் மிலான்ல அந்த சதை பிடிப்பு பாசிட்டிவ் சார்ஜா இருக்கு. அதுல வந்து நெகட்டிவ் சார்ஜஸ் என்ன பண்ணி வச்சிருக்காங்கன்னா பொதிச்சு வைக்கப்பட்டிருக்கு. அந்த பொதித்து வைக்கப்படுகின்ற அந்த ஸ்பியர் வந்து ஆரம் எவ்வளவுன்னா 10 to the power of minus 10 மீட்டர் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகே, எழுதிக்கலாமா? இவர் எல்லாத்தையும் சொல்லிட்டாரு. ஆனா பாசிட்டிவ் சார்ஜ் நெகட்டிவ் சார்ஜ் ஒண்ணா இருக்குமா? அதுதான் பெரிய அவருடைய பெரிய டிராபேக். அப்ப இவருடைய டிராபேக் என்ன அப்படின்னு சொன்னா, இவரால எக்ஸ்பிளைன் பண்ண முடியாதது என்ன அப்படின்னா, டிராபேக்ஸ் என்னன்னா, இந்த அணுவால இருக்கக்கூடிய ஸ்பெக்ட்ரத்தை பத்தி அவர் வந்து வரிமாலையை பத்தி, நிறமாலையை பத்தி அவர் வந்து எக்ஸ்பிளனேஷன்ஸ் கொடுக்கவே இல்லை. அதுதான் பெரிய டிராபேக். அப்ப பாத்தீங்கன்னா ஸ்பெக்ட்ரம்ஸ் ஆஃப் ஆட்டம், நாட் எக்ஸ்பிளைன்ட். ஃபார் 1 மார்க் இதுதான். ஃபர்ஸ்ட் ஸ்டார்டிங்ல ஒரு 1 மார்க், நாட் எக்ஸ்பிளைன்ட். அப்ப அடுத்தது இந்த ஸ்ட்ரக்சரே தப்புன்றாங்க. அது வந்து பாசிட்டிவ் சார்ஜ் நெகட்டிவ் சார்ஜ் இருக்கும் பொழுது அப்ப என்ன ஆகுதுன்னா, நம்ம ஏற்கனவே அவர் சொல்லியிருக்காரு பாருங்க, இங்க இருக்கு பாருங்க இவருடைய கான்செப்ட். ஆட்டம் ஸ்டேபிளா இருக்கும், எலக்ட்ரிக்கலி நியூட்ரலா இருக்கும்னு சொல்லியிருக்காங்களா? ஆனா இவர் சொல்லியிருக்காரு நம்பர் ஆஃப் பாசிட்டிவ் சார்ஜ் நெகட்டிவ் சார்ஜ் ஈக்குவல்னு சொல்லியிருக்காரு. ஆனா ஸ்டெபிலிட்டியை பத்தி எக்ஸ்பிளைன் பண்றதுக்கு அவரால் முடியல. ஓகேவா? அடுத்தது வந்து யார் எடுக்கிறாரு அப்படின்னு சொன்னா தாம்சன் ஆட்டம் மாடல். இவருடைய டிராபேக்கை போக்குறதுக்காக ரூதர்ஃபோர்ட் வர்றாரு. ரூதர்ஃபோர்ட் ஆட்டம் மாடல். இவரு தான் ஃபர்ஸ்ட் ஆட்டத்தினுடைய ஸ்ட்ரக்சரை அழகா கொடுக்கிறார். அது எப்படி கொடுக்குறாருன்னா உங்களுக்கு தெரியல. ரூதர்ஃபோர்ட் ஆட்டம் மாடல் என்னன்னு சொல்லுங்க போல, யாராவது ஒருத்தர் 12th படிக்கிற ஸ்டூடெண்ட்ஸ். ஆல்பா ஸ்கேட்டரிங். அம்மாவா கரெக்டா? ஒரு ஆட்டம் வழியா ஆல்பா பார்ட்டிகல்ஸ். ஆல்பா ஸ்கேட்டரிங் எக்ஸ்பெரிமெண்ட். இதுல என்ன பண்ணிருக்காரு, ஒரு லெட் பாக்ஸ் எடுத்திருக்காரு. சும்மா நம்மளுக்கு நீட் லெவல்ல மட்டும் சொல்றோமா? இங்க பாத்தீங்கன்னா ஒரு பொருளை வச்சிருக்காரு. இது என்ன பொருள் அப்படின்னு சொன்னா ரேடியோ ஆக்டிவ் பொருள், புளோனியம். இது வந்து லெட் பாக்ஸ். பாருங்க கொஸ்டின்ஸ்ல கேட்டானா அதுதான் புளோனியம். இது வந்து லெட் பாக்ஸ். இதுல இருந்து வரக்கூடிய புளோனியம் லெட் பாக்ஸ்குள்ள வைக்கிறாரு. இதுல இருந்து வரக்கூடிய என்னது ரேடியோ ஆக்டிவ் எலமெண்ட், அதை வந்து ரேடியோ ஆக்டிவ் கதிர்கள் அப்படியே வந்துட்டே இருக்கும்.
இது அங்கேயும் இங்கேயும் செதஞ்சு போக கூடாதுன்றதுக்காக ஒரு 2 ஸ்லீட் வச்சிருக்கிறார். அந்த 2 ஸ்லீட்டும் பாத்தீங்க அப்படின்னு சொன்னா அப்படியே வந்துட்டே இருக்குது. ஒரு கோல்டு லீஃப், கோல்டால ஆன ஒரு இலை, அந்த இலையின் மீது இது படுது. பட்டு இங்க பாத்தீங்கன்னா ஒரு புளோரசன்ட் ஸ்கிரீன், அத வந்து ஒளிர்தலை உருவாக்கக்கூடிய ஒரு ஸ்கிரீன் இங்க இருக்கு. அந்த ஒளிர்தலை உருவாக்கக்கூடிய ஸ்கிரீன்ல வந்து என்னன்னா ZNS, இது வந்து என்னன்னா எதனால மூலம் போதும் ZNS. அப்ப இது என்ன ஆகுது அப்படின்னு சொன்னா சில ஆட்டம் என்ன பண்ணுது, ஊடுருவி போயிடுது. சில ஆட்டம் என்ன ஆகுது அப்படின்னு சொன்னா ரிஃப்ளெக்ட் ஆகுது. ஓகேவா? இதுல இருந்து அவர் கண்டுபிடிச்ச ஒண்ணு, இதுல இருந்தா இப்பதானே 1 மார்க் வரும். இதுல இருந்து அவர் கண்டுபிடிச்ச ஒரு இது என்னன்னா, ஃபர்ஸ்ட் மோஸ்ட் ஆஃப் த ஆல்பா பார்ட்டிகல், மோஸ்ட் ஆஃப் தம், நல்லா பாருங்க, மோஸ்ட் ஆஃப் த ஆல்பா பார்ட்டிகல் passes through gold. அப்ப தங்க இலையின் என்ன பண்ணுது, பெரும்பாலான ஆல்பா துகள்கள் என்ன பண்ணுது, ஊடுருவி சென்றது. செகண்ட் ஒண்ணு கண்டுபிடிக்கிறாரு, என்ன அப்படின்னு சொன்னா a small fraction of alpha particle. ஆல்பா பார்ட்டிகல் டிஃப்ளெக்டட் அப்படின்னு என்ன ஆகுது, டிஃப்ளெக்டட் என்னதுப்பா, என்ன டிஃப்ளெக்டட்னா ஊடுருவது. அடுத்தது என்ன பண்ண, விலைகள் சென்றது. ஓகேவா? டிஃப்ளெக்டட் வெளியே என்னது என்ன பண்ணுது, எதிரொலிக்கப்படுகிறது. அதுக்கு அடுத்தது a few alpha particle, பாருங்க ஸ்மால் வேற, இப்ப வந்து பாத்தீங்கன்னா few alpha particle, நல்லா பாருங்க, இது எல்லாமே 1 மார்க்ல கேட்பாங்க. a few alpha particle, ரெண்டு லட்சத்துல இருந்து 20,000 இருந்து 1, பாருங்க 20,000 துகள்கள்ல 1 மட்டும் என்ன பண்ணுது அப்படின்னு சொன்னா பவுன்ஸ்டு பேக், அப்படியே வந்துட்டு அப்படியே போயிடுது, பவுன்ஸ்டு பேக். தீட்டா எவ்வளவுனா 180 டிகிரில பவுன்ஸ்டு பேக். இதை வச்சுட்டு இந்த மூணு கான்செப்ட் வச்சுக்கிட்டு அவர் ஒரு இது பண்றாரு, என்னன்னா ஸ்ட்ரக்சரை கண்டுபிடிக்கிறாரு. சென்ட்ரல் இருக்குது பாசிட்டிவ் சார்ஜ், ஒன்னு இங்க போயிட்டு திருப்பி என்னாச்சு, பவுன்ஸ்டு பேக். சில இது என்ன ஆயிடுச்சு அப்படின்னு சொன்னா ஊடுருவி சென்றுச்சு. சில இது என்ன ஆகுதுன்னா டிஃப்ளெக்ட் ஆகுது. ஆமா தானே, கரெக்ட் தானே? சில இது என்ன ஆகுது, டிஃப்ளெக்ட் ஆகுது, சில இது டிஃப்ளெக்ட் ஆகுது. அப்ப இதுல இருந்து ஒண்ணு கண்டுபிடிச்சிருக்கிறாரு. அப்ப சென்ட்ரல்ல இருக்கக்கூடியது பாசிட்டிவ் சார்ஜ்னும் அதை சுத்திட்டு இருக்கிறது எலக்ட்ரானும் சொல்றாரு. அப்ப லாஸ்ட்ல ஒரு கன்க்ளூஷன் சொல்றாரு. அப்ப என்ன பண்ணலாம் அப்படின்னு சொன்னா பாசிட்டிவ் சார்ஜ் proton is concentrated at center. Concentrated at the center. Negative charge electron revolving around the center. Revolving around the center. எப்படி சார் அப்படின்னு சொன்னா சர்க்குலர் ஆர்பிட். ஓகே, எழுதிக்கலாமா? சொல்லுங்க போல, ரூதர்ஃபோர்ட் என்னென்ன கண்டுபிடிச்சா சொல்லுங்க போலாம். ரூதர்ஃபோர்ட் என்னது, ஆல்பா ஸ்கேட்டரிங் பார்ட்டிகளா? எஸ் சார். பெரும்பாலானது என்னாச்சு, ஊடுருவி சென்றது. பெரும்பாலானது ஊடுருவி சென்றது. ஓகேவா? சிலது வந்து என்ன ஆயிடுச்சு அப்படின்னு சொன்னா டிஃப்ளெக்ட் ஆயிடுச்சு, ஊடுருவாம என்ன ஆயிடுச்சு, விலகல் ஏற்பட்டுச்சு. மிக குறுகியது, அதாவது வந்து 20,000த்துல 1 மடங்கு என்ன ஆயிடுச்சு அப்படின்னு சொன்னா வந்த பாதையிலே திரும்பி சென்றுச்சு. அதை வச்சுட்டு என்ன சொல்றாரு, புரோட்டான் ஆனது மையத்திலையும் எலக்ட்ரான் ஆனது அதை சுத்திட்டு இருக்கு.
அப்ப எல்லாத்தினுடைய மாசும் அந்த அணுவினுடைய எல்லா நிறையும் எங்க கான்சென்ட்ரேட் பண்ணி வச்சிருக்குன்னா பாசிட்டிவ்ல கான்சென்ட்ரேட் பண்ணி வச்சிருக்கு. அப்ப மொத்த நிறையும் யாரை பொறுத்து இருக்கு அப்படின்னு சொன்னா பாசிட்டிவ் சார்ஜை பொறுத்து இருக்கு அப்படின்னு சொல்றாரு. உடனே அடுத்தது அவருடைய ரேடியஸ் அங்க கண்டுபிடிச்சாலும் அதே மாதிரி இவருடைய ரேடியஸ் கண்டுபிடிக்கிறாரு. ரேடியஸ் ஆஃப் புரோட்டான் நியூட்ரான்ஸ் அண்ட் நியூக்ளியஸ். அப்ப ரேடியஸ் ஆஃப் நியூக்ளியஸ் எவ்வளவு சார் இருக்கு அப்படின்னு சொன்னா 10⁻⁻13 சென்டிமீட்டர் டு அப்படி இருக்கலாம், ஆர் 10⁻⁻15 மீட்டர். ஓகே, எழுதிக்கலாமா? அவ்வளவுதான்மா. இதை வச்சுட்டு நிறைய கொஸ்டின்ஸ் இதுல இருந்து ஒவ்வொன்றா கேட்கலாம். ஓகேவா? அதை நம்ம நாளைக்கு பார்த்துடலாம். ஓகேவா? Yes, தேங்க்யூ. sir. தேங்க்யூ. Thank you, sir. Yes, sir.